வணக்கம். மாதவகிருஷ்ணா அகாடமி வழங்கும் டிஆர்பி பாலிடெக்னிக் லெக்சரர் மற்றும் டிஎன்இபி ஏஇ ட்ரிபிள் பார்ட் ஸ்டடி மெட்டீரியல் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் ஓசிஎஸ்சி டெஸ்ட் தென் ரெகுலேஷன் அண்ட் எஃபிசியன்சி இது பார்க்கலாங்க. ஓகே, நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மருடைய ஈக்குவலன்ட் சர்க்யூட்டு, சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மருடைய ஃபேஸர் டயக்ராம், ஸோ இந்த கிளாஸஸ் எல்லாமே அவைலபிள் இருக்கக்கூடியதாக இருக்குங்க. ஸோ ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம சேனல்லேருந்து இதை தெரிஞ்சுக்க முடியுங்க. ஓகே, ஸோ என்னதான் பாட்டுக்குள்ளே போகலாங்களா? ஓகே, இன்னைக்கு பார்க்குறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓசிஎஸ்சி டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த ஓப்பன் சர்க்யூட் டெஸ்ட், அடுத்து வந்து ஷார்ட் சர்க்யூட் டெஸ்ட், இதெல்லாம் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மெஷினை வந்து ஃபுல் லோட் பண்ணாமல் அதனுடைய எஃபிசியன்சி தென் மற்ற பேராமீட்டர்ஸ் எல்லாமே நம்மளால கால்குலேட் பண்ண முடியுங்க. ஸோ இந்த ஈக்குவலன்ட் சர்க்யூட்டை யூஸ்ஃபுல்லாக ஹெல்ப்புக்கு வச்சுட்டு நம்ம இந்த ஓப்பன் சர்க்யூட் டெஸ்ட், ஷார்ட் சர்க்யூட் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறதன் மூலியமா நம்மளால வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மெஷினுடைய பர்ஃபார்மன்ஸை நம்மளால தெரிஞ்சுக்க முடியுங்க. ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் சர்க்யூட் டெஸ்ட். ஸோ டிரான்ஸ்ஃபார்மரில் டெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ டிரான்ஸ்ஃபார்மரில் டெஸ்டர்ஸ் அப்படிங்கிறது நத்திங், ஓப்பன் சர்க்யூட் டெஸ்ட், ஷார்ட் சர்க்யூட் டெஸ்ட் பண்ணுறாங்க. அதில் ஓப்பன் சர்க்யூட் டெஸ்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கிறோம் டிரான்ஸ்ஃபார்மரில் 2 வைண்டிங் இருக்கு, பிரைமரி செகண்டரி. ஸோ இதில் செகண்டரி வைண்டிங்கை மட்டும் ஓப்பன் பண்ணிட்டு பிரைமரிக்கு சப்ளை ஃபுல்லோட ரேட்டட் லைன் வோல்டேஜ் அப்ளை பண்ணணும் அப்படின்னா இதுக்கு பேர் தான் என்னதுங்க ஓப்பன் சர்க்யூட் டெஸ்ட் அப்படின்னு சொல்றேங்க. ஓகே, ஸோ ஓப்பன் சர்க்யூட் டெஸ்ட்டுக்கு என்னங்க கண்டிஷன்? ஸோ பிரைமரியில் ஃபுல் லோட் லைன் சப்ளை வந்து வோல்டேஜ் வந்து அப்ளை பண்ணிடுறேங்க. செகண்டரி வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் சர்க்யூட்டில் வச்சுருக்கேங்க. ரைட். ஸோ இப்போ இந்த செகண்டரி ஓப்பன் சர்க்யூட்ல இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் வந்து என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா I0 அப்படின்னு சொல்கிறேங்க, அல்லது ஐ ஓப்பன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதில் ஏற்படக்கூடிய பவர் லாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா WOCன்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கோர் லாஸ் அப்படின்னு சொல்லலாங்க. ஓகே, ஸோ இப்போ எந்த லோடு இல்லாதப்ப கோரில் ஏற்படக்கூடிய லாஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்கிறேங்க கோர் லாஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கோர் லாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடி கரண்ட் லாஸ், ஹிஸ்டரிஸ் லாஸ் ரெண்டையும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடியதாக இருக்குங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதில் என்னென்னலாம் ஃபைன் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கலாங்க. ஸோ நோ லோடு லாஸஸ் அல்லது கோர் லாஸ் வந்து ஃபைன் பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி நோ லோடு கரண்ட் வந்து I0 ஃபைன் பண்ணலாங்க. ஸோ இதை வச்சுக்கிட்டு நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா R0 அல்லது G0 ரெசிஸ்டன்ஸ் ஆர் கண்டக்டன்ஸ் கண்டுக்கலாங்க. சப்சிஸ்டன்ஸ் அண்ட் ரியாக்டன்ஸ் வந்து நம்மளால என்ன பண்ணிக்க முடியுங்க கால்குலேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ ஜஸ்ட் பார்க்கலாங்களா? ஃபர்ஸ்ட் திங் கோர் லாஸ். ஸோ கோர் லாஸ் அப்படிங்கிறது நம்ம அந்த வாட் மீட்டர்ல இருக்கக்கூடிய ரீடிங் தான் வந்து கோர் லாஸ். ஸோ இது எவ்வளவு இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா V0 I0 காஸ் தீட்டா இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ இப்போ நமக்கு பவர் ஃபேக்டர் காஸ் தீட்டா வேணும் அப்படின்னா V/, அதாவது பவர் பை வோல்டேஜ் பை கரண்ட் போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிருங்க? ஸோ இதில் இருக்கக்கூடிய பவர் ஃபேக்டர் கிடைச்சிரும். ஸோ இப்போ நம்ம இதில் இந்த சர்க்யூட்டுக்கு என்னென்ன மீட்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மீட்டர் யூஸ் பண்ணிக்கிறோம், வோல்ட் மீட்டர் யூஸ் பண்ணிக்கிறோம், வாட் மீட்டர் யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ இதில் 3 ரீடிங்ஸை நோட் பண்ணுறோம். அந்த 3 ரீடிங்ஸை வச்சுட்டு நம்ம சொன்னோம் இல்லைங்களா, இப்போ இந்த பேராமீட்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோங்க ஃபைன் பண்ண போகிறோம். இப்போ காஸ் தீட்டா ஈக்குவல் என்ன வருங்க பவர் பை வோல்டேஜ் இன்ட்டு கரண்ட்டு. ஸோ இதை போடுறப்ப நமக்கு எவ்வளோ கிடைக்குன்னா காஸ் தீட்டா பை கிடைக்கக்கூடியதாக இருக்குங்க. ஸோ இப்போ இதில் கிடைக்கக்கூடிய ஐசி எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒர்க்கிங் காம்பனன்ட் அப்படிங்கிறதுனால I0 இன்ட்டு காஸ் தீட்டா. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா மேக்னடைசிங் IMன்னு கொடுப்பாங்க, ஒரு சில புக்கில் I மியூன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா I0 இன்ட்டு சைன் தீட்டா இதை வந்து போட்டுக்கலாம். அதர்வைஸ் I0ல மைனஸ் என்ன பண்ணிக்கலாங்க ஒர்க்கிங் கரண்ட்டை வந்து ரெடியூஸ் பண்ணணும், I0 ஸ்கொயர் மைனஸ் IW ஸ்கொயர் மைனஸ் பண்ணாலும் நமக்கு என்ன கிடைக்கக்கூடியதாக இருக்குங்க IM மேக்னடைசிங் கரண்ட் வந்து கிடைக்கக்கூடியதாக இருக்குங்க. ஓகே, ஸோ இப்போ I0 ஃபைன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணிக்கலாம்னா V0 இன்ட்டு Y0 போட்டோம் அப்படின்னா I0 ஈக்குவல் டு I ஈக்குவல் டு V, அதாவது ஓம்ஸ்ல என்ன சொல்லுதுங்க V ஈக்குவல் டு I ஆருங்களா. ஸோ I ஈக்குவல் டு V ஆருங்கிறத 1/R Yன்னு எடுத்துக்கலாங்களா. ஸோ அதான் வந்து V Y0 அப்படின்னு இருக்குங்க. ஸோ Y0 ஈக்குவல் டு I பை V0ன்னு எடுத்துக்கலாங்க. இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பவர் லாஸ் வந்து என்னன்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா V ஸ்கொயர் இன்ட்டு G0 அப்படின்னு சொல்லலாம். தஃபோர் G0 ஈக்குவல் டு என்ன வருங்க WOC பை V ஸ்கொயர். ஸோ இப்போ நமக்கு பேசிக்கான காம்பனன்ட்ஸ் ரெசிஸ்டன்ஸ், ரியாக்டன்ஸ், கண்டக்டன்ஸ், சப்சிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஸோ V0 பை IW போட்டோம் அப்படின்னா என்ன கிடைச்சிருங்க ரெசிஸ்டன்ஸ் கிடைச்சிரும். ரியாக்டன்ஸ்க்கு வந்து V0 பை I மியூ போட்டோம்னா கிடைச்சிருங்க. கண்டக்டன்ஸ்க்கு வந்து IW பை V0 போட்டோம்னா கண்டக்டன்ஸ். ஸோ அதனுடைய ரியாக்டன்ஸினுடைய ஒன்ஸ் காம்ப்ளிமெண்டரி தான் என்னதுங்க
சப்சிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றேங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா சப்சிஸ்டன்ஸ் பி நாட் ஈக்குவல் டு என்ன பண்ணுங்க, ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஜி ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி கிடைக்கூடியதா இருக்குங்க. இப்போ நம்ம இந்த டெஸ்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா செகண்டரி சைடை ஓப்பன் சர்க்கியூட்ல வச்சுக்கிட்டு நம்ம எப்படி எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மற்ற பேராமீட்டர்ஸ் எல்லாம் ஃபைண்ட் பண்றது அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம். ஓகே, ஸோ இதுல என்ன கண்டிஷன், செகண்டரி ஓப்பனா வச்சுக்கணுங்க. ஸோ இதுல என்னென்னலாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோங்க. ஸோ பவர் லா அதாவது கோர் லாஸ் தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது காஸ் தீட்டா பவர் ஃபேக்டர் தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இதனுடைய ரெசிஸ்டன்ஸ், ரியாக்டன்ஸ், கண்டக்டன்ஸ், சப்சிஸ்டன்ஸ் 4 இந்த பேராமீட்டர் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கால்குலேட் பண்ணுங்க. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓப்பன் சர்க்கியூட்ல நம்ம தெரிஞ்சுக்கிறது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஷார்ட் சர்க்கியூட் டெஸ்ட். ஸோ ஷார்ட் சர்க்கியூட் டெஸ்ட்ங்கிறது ஒன்றும் இல்லைங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி ஓப்பன் சர்க்கியூட் டெஸ்ட்ல என்ன பண்ணோம், செகண்டரி சைடை ஓப்பன்ல வச்சிருந்தோம். இங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா செகண்டரி சைடை ஷார்ட் சர்க்கியூட் பண்ணிடும். ஸோ அங்க என்ன பண்ணணும், ஃபுல் லைன் வோல்டேஜ் அப்லோட் பண்ணோம். ஸோ இங்க என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா லோ வோல்டேஜ் சோர்ஸ் வந்து கனெக்ட் பண்றேங்க. ஸோ ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் இதாங்க. ஓப்பன் சர்க்கியூட்ல செகண்டரி ஓப்பனா இருக்கும், ஃபுல் வோல்டேஜ் வந்து அப்ளை பண்ணிருப்போம். இதுல செகண்டரி வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் சர்க்கியூட்டடா இருக்கும், பிரைமரியில லோ வோல்டேஜ் சோர்ஸ் வந்து கனெக்ட் பண்ணிருப்போம். ஓகே, ஸோ இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இன்புட்டை அட்ஜஸ்ட் பண்ணி என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷார்ட் சர்க்கியூட் கரண்ட்டை வந்து ரேட்டட் வேல்யூக்கு கொண்டுட்டு வரேங்க. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஷார்ட் சர்க்கியூட் டெஸ்டினுடைய ப்ரொசீஜர். ரைட், இப்போ ஷார்ட் சர்க்கியூட் டெஸ்டினுடைய டயக்ராம் பார்க்கலாங்களா. சிம்பிளா சொன்னோம், ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு. ஸோ அந்த டிரான்ஸ்ஃபார்மர்னுடைய இன்னொரு எண்டை நம்ம என்ன பண்ணிக்கிறோங்க, ஷார்ட் சர்க்கியூட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரைமரியில என்ன பண்ணிக்கிறோங்க, ஒரு அம்மீட்டர், வோல்ட் மீட்டர், ஒரு வாட் மீட்டர். வோல்டேஜ் வந்து லோ லெவல்ல நம்ம என்ன பண்ணிக்கிறோங்க கொடுக்குறோம். ஓகே, ஸோ இந்த இதுல நம்ம முதல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் லோடு காப்பர், அதாவது நோ லோடு காப்பர் லாஸ் பார்த்தோம். இதுல ஃபுல் லோடு காப்பர் லாஸ் டிட்டர்மின் பண்ண போறோம். சிமிலர் மேனர் இம்பிடன்ஸ், ரியாக்டன்ஸ், ரெசிஸ்டன்ஸ் இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபைண்ட் பண்றோம். எதுக்காக ஃபைண்ட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரீ டிட்டர்மினேஷன் ஆஃப் வோல்டேஜ் ரெகுலேஷன். ஸோ வோல்டேஜ் ரெகுலேஷன்ங்கிறது என்னதுங்க, நம்ம ஜஸ்ட் ஒரு என்ன இன்புட் கொடுக்குறோமோ அந்த அவுட்புட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேபிளா மெயின்டைன் பண்றதுக்காக நம்ம என்ன பண்றோங்க, பண்ண பேர் தான் வோல்டேஜ் ரெகுலேட்டர். ஸோ நம்மளுடைய அல்டிமேட் டைம் என்னதுங்க, ஸோ ஃபிக்ஸ்டு வோல்டேஜ் வந்து கிடைக்கூடியதா இருக்குனுங்க. ஸோ அதுக்காக தான் வோல்டேஜ் ரெகுலேஷன்ஸ் வந்து பண்றோம். அந்த வோல்டேஜ் ரெகுலேஷன்ஸ்ல வந்து வோல்டேஜ் வேரி ஆச்சு அப்படின்னா அதை ரெகுலேட் பண்ணி கொடுக்கக்கூடியதா இருக்குங்க. ஓகே, ஸோ இந்த கால்குலேஷன்ஸை நம்ம என்ன பண்ண போறோங்க, டிரைவ் பண்ண போறோம். ஸோ எதை யூஸ் பண்ணி டிரைவ் பண்ண போறோம் அப்படின்னா இந்த ஷார்ட் சர்க்கியூட் டெஸ்ட்ல நம்ம ஃபைண்ட் பண்ணக்கூடிய இண்டக்டன்ஸ், ரியாக்டன்ஸ், ரெசிஸ்டன்ஸ் இதையெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஃபைண்ட் பண்ண போறோங்க. ஓகே, ஸோ இப்போ ஷார்ட் சர்க்கியூட் டெஸ்ட் பார்க்கலாங்களா. ரைட், இப்போ ஷார்ட் சர்க்கியூட்டட் டெஸ்ட். ஸோ ஷார்ட் சர்க்கியூட்டட் டெஸ்ட் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிட்டோங்க, செகண்டரி மட்டும் நம்ம இங்க ஜூம் பண்ணி பார்க்குறோம். செகண்டரியை நம்ம ஷார்ட் சர்க்கியூட் பண்ணிக்கிறோம். செகண்டரி ஷார்ட் சர்க்கியூட் பண்ணிட்டோம் அப்படின்னா V2 டேஷ் என்ன ஆயிருங்க, 0 ஆகக்கூடியதா இருக்குங்க. இப்போ இந்த ஃபுல் லோடு பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட் சர்க்கியூட் கரண்ட் இன்டு R01 இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ R01 கூட வேல்யூஸ் ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா WSC டிவைட் பை I ஸ்கொயர் SC கிடைக்கூடியதா இருக்குங்க. அதாவது Z01 வந்து பார்த்தீங்க அப்படின்னா VSC டிவைட் பை ISC அப்படின்னு கிடைக்கூடியதா இருக்குங்க. ஸோ X01 ஈக்குவல் டு என்ன வருங்க, ஸ்கொயர் ரூட் ஆஃப் Z ஸ்கொயர் 01 மைனஸ் R01 ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி கிடைக்கூடியதா இருக்குங்க. ஸோ இப்போ ஃபுல் லோட் கண்டிஷன்ல நம்ம ஷார்ட் சர்க்கியூட்டட் பவர் எடுத்துக்கிறோம், கரண்ட் எடுத்துக்கிறோம். ஸோ இதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணிக்கிறோங்க, ரெசிஸ்டன்ஸ், இண்டக்டன்ஸ், ரியாக்டன்ஸ் இதெல்லாமே கால்குலேட் பண்ணிடுறோம். ஓகே, ஸோ இப்போ வோல்டேஜ் என்ன பார்க்கலாங்க, ரெகுலேஷன் பார்க்கலாம், தென் எஃபிஷியன்சி பார்க்கலாம். ஓகே, வோல்டேஜ் ரெகுலேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ டிரான்ஸ்ஃபார்மருடைய அவுட்புட் வோல்டேஜ் வந்து லோட டிபெண்ட் பண்ணி மாறிட்டு இருக்குங்க. ஸோ பட் இன்புட் வோல்டேஜ் வந்து என்னவா இருக்குங்க, ரிமைன் கான்ஸ்டன்டா இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ அப்போ அந்த வோல்டேஜ் வந்து சேஞ்ச் ஆகாம கான்ஸ்டன்டான அவுட்புட்டை நம்ம கொடுக்கறதுக்காக ஸோ நம்ம பண்ணக்கூடியது பேர் தான் என்னன்னு சொல்றோம் அப்படின்னா வோல்டேஜ் ரெகுலேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றேங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த வோல்டேஜ் ரெகுலேஷனுக்கான சிம்பிள் ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வோல்டேஜ், அதாவது செகண்டரி வோல்டேஜ் மைனஸ் எப்போன்னு பார்த்தீங்கன்னா நோ லோட் டைம்ல செகண்டரி வோல்டேஜ் மைனஸ் நோ லோட் டைம்ல no load time secondary voltage minus full load time secondary voltage divided by secondary voltage of full load into 100 போட்டோம் அப்படின்னா அதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்னன்னு சொல்றோம், ரெகுலேஷன் அப் அப்படின்னு சொல்லி சொல்றேங்க. ஸோ இதுவே வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன பண்ணியிருக்கோம், ஸோ டவுனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா செகண்டரி சைடு நோ லோடு மைனஸ் விஎஸ் ஃபுல் லோடு டிவைட் பை என்எஸ் போட்டுக்கிறோம். ஸோ இதுல எங்க சேஞ்சஸ் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரெகுலேஷன் அப் பண்ற இடத்துல
சேஞ்சஸ் இருக்கக்கூடியதா இருக்குங்க ரைட். ஸோ இப்போ நமக்கு கே ஃபேக்டர் கண்டுபிடிக்க தெரியுங்க, விஎஸ் டிவைட் பை பி அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம அந்த ஈக்குவலன்ட் சர்க்யூட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா செகண்டரிக்கு தகுந்த மாதிரி நம்ம மாத்துறோம், பிரைமரிக்கு தகுந்த மாதிரி செகண்டரி மாத்துறோம் அப்படின்னா விபி டிவைட் பை கே அப்படின்னு எடுத்துக்கலாங்க. ஸோ அதான் ரெகுலேஷன் அப்ஸ் ஈக்குவல் டு விபி டிவைட் பை கே மைனஸ் விஎஸ் ஃபுல் லோட் டிவைட் பை விஎஸ் ஃபுல் இன்ட்டு 100 அப்படின்னு சொல்லி போட்டிருக்குங்க. ஸோ டவுனுக்கும் சேம் விஏபி டிவைட் பை கே மைனஸ் விஎஸ் ஃபுல் டிவைட் பை விஎஸ் நோ லோடு. ஸோ அங்க வந்து பாத்தீங்கன்னா அப்ல டிவைட் பை ஃபுல் லோட் இருக்கக்கூடியதா இருக்குங்க, இங்க டவுன்ல டிவைட் பை நோ லோட் இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மருக்கு வோல்டேஜ் ரெகுலேஷன் 0% இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ நம்ம இது வந்து கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ ஒரு ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு அப்படின்னா அதனுடைய வோல்டேஜ் ரெகுலேஷன் எவ்வளவுங்க 0%. ஓகே, ரெகுலேஷன் அப் ஆகுது அப்படின்னா விஎஸ் மைனஸ் விஎஸ் நோ லோட் மைனஸ் விஎஸ் ஃபுல் லோட் டிவைட் பை விஎஸ் ஃபுல் லோட் இன்ட்டு 100 வருங்க. ரெகுலேஷன் டவுன் ஆகுது அப்படின்னா விஎஸ் நோ லோட் மைனஸ் விஎஸ் ஃபுல் லோட் டிவைட் பை விஎஸ் நோ லோடு வரக்கூடியதா இருக்குங்க. ஸோ அந்த டிவைட் பைல வரதா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ அப்புக்கு ஃபுல் லோடும் ரெகுலேஷன் டவுனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நோ லோடும் இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிம்பிளஸ்ட் ஃபார்முலாவை பார்த்தோம் அப்படின்னா நோ லோடு வோல்டேஜ் மைனஸ் ஃபுல் லோடு வோல்டேஜ் டிவைட் பை நோ லோடு வோல்டேஜ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாங்க. ஸோ அந்த ரெகுலேஷன் அப் டவுன் வந்து நம்ம லாஸ்ட் இதுலேயே பார்த்தோங்க. ஸோ இப்போ விஎஸ் டிவைட் பை விபி இஸ் ஈக்குவல் டு என்எஸ் டிவைட் பை என்பி. ஸோ இப்போ நமக்கு இது வந்து பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பொறுத்து தானே என்ன இருக்கக்கூடியதா இருக்குங்க, அதில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய வோல்டேஜ் இருக்கக்கூடியதா இருக்குங்க. இப்போ நமக்கு V2 வேணும்னா என்ன வச்சுக்கலாம், V1 இன்ட்டு N2 டிவைட் பை N1. ஸோ இங்கே அப்ல இருக்கிறத டவுன் சாரி கீழே டவுன்ல இருக்கிறத இங்கிட்ட அப்க்கு வரப்ப ரைட் ஹேண்ட் சைடு வரப்ப என்ன ஆகுங்க மல்டிபிகேஷன் ஃபேக்டரா மாறக்கூடியதா இருக்குங்க. ஸோ இதை எடுத்துக்கொண்டு வந்து நம்ம எப்போ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாங்க. ஸோ அப்போ சப்ஸ்டியூட் பண்ணாலும் நமக்கு என்ன கிடைக்கூடியதா இருக்குங்க, அந்த வோல்டேஜ் ரெகுலேஷன் கிடைக்கூடியதா இருக்குங்க ரைட். இப்போ நமக்கு இந்த ஃபார்முலா எங்க யூஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் தெரியும், பிரைமரி வோல்டேஜ் செகண்டரி வோல்டேஜ் தெரியும். அந்த இடத்துல வோல்டேஜ் ரெகுலேஷன் ஃபைன் பண்றதுக்கு இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்மளால என்ன பண்ணிக்க முடியுங்க, வோல்டேஜ் ரெகுலேஷன் ஃபைன் பண்ணிக்க முடியுங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஃபேசர் டயக்ராம் ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா டீடைல்டா அப்டேட் பண்ணிக்கிறேன். ஸோ அதனுடைய லிங்க் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குங்க. ஸோ அதை பார்த்துக்குங்க. ஓகே, ஸோ இப்போ நமக்கு இது வந்து பாத்தீங்க அப்படின்னா எஃபிஷியன்சி கால்குலேட் பண்றதுக்கு ஒரு சிம்பிளஸ்டா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காக நம்ம இந்த ஃபேசர் டயக்ராம் போட்டுக்கிறேங்க. ஓகே, ஸோ ஒன்றும் இல்லை. ஸோ இதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஈக்குவலன்ட் சர்க்யூட்டு. ஸோ நம்ம ஆல்ரெடி அங்கே பார்த்தோம் இல்லைங்களா, பிரைமரி வோல்டேஜுக்கு பொதுவாக நோ லோட் வோல்டேஜுக்கு பொதுவாக விபி டிவைட் பை கே அப்படின்னு போட்டோம்ல, அது இங்கிருந்து எடுத்துங்க. இதில் ஆர் ஈக்குவலன்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பி டிவைட் பை கே ஸ்கொயர் பிளஸ் ஆர்எஸ்ங்க. எக்ஸ் ஈக்குவலன்ட் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பி டிவைட் பை கே ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ்எஸ். ஸோ நமக்கு நல்லா தெரியும் ரியாக்டன்ஸ் ரெசிஸ்டன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிவைட் பை கே ஸ்கொயர் பண்ணணும், கரண்ட்டுக்கு மல்டிப்ளை பண்ணணும், வோல்டேஜுக்கு டிவைட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய டேர்ம்ஸ். ஸோ ஓகேங்க, ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு நம்ம கேவிஎல் யூஸ் பண்ணி இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ பிரைமரி வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கே விபி டிவைட் பை கே இஸ் ஈக்குவல் டு விஎஸ் பிளஸ் செகண்டரி வோல்டேஜ் பிளஸ் ரெசிஸ்டன்ஸ்னால ஏற்படக்கூடிய டிராப் ஆர் ஈக்குவலன்ட் ஐஎஸ் பிளஸ் ரியாக்டன்ஸ்னால ஏற்படக்கூடிய டிராப் ஜேஎக்ஸ் ஈக்குவலன்ட் ஐஎஸ். இது ரெண்டுமே இதை மூணே ஆட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு பிரைமரி வோல்டேஜ் கிடைக்கக்கூடியதா இருக்குங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபேசர் டயக்ராம் எப்படி வரைகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரைமரி வோல்டேஜ் அதிகமாக இருக்கு. ஸோ அதில் சம் லாசஸ் டிவைட் ஆகுது. என்னென்ன லாசஸ் டிவைட் ஆகுது, ஆர் ஈக்குவலன்ட் ஐ காஸ் தீட்டா எக்ஸ் ஈக்குவலன்ட் ஐ சைன் தீட்டா. அது கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா கிடைக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரி வோல்டேஜ். ஸோ பிரைமரி வோல்டேஜ் அதிகமாகும், மேலே இருக்கிற லென்த் லைன் அதிகமாகும், கீழே இருக்கிற லென்த் கம்மியாகவும் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு காரணம் அதில் ஏற்படக்கூடிய வோல்டேஜ் டிராப்கள். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேசர் டயக்ராமை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணிருக்கோங்க அந்த ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கிறோம். அப்போ இந்த ஃபேசர் டயக்ராம் எடுத்து எழுதுறப்ப விபி டிவைட் பை கே இஸ் ஈக்குவல் டு விஎஸ் பிளஸ் ஆர் ஈக்குவலன்ட் டு ஐஏ ஐ காஸ் தீட்டா பிளஸ் எக்ஸ் ஈக்குவலன்ட் டு ஐ சைன் தீட்டா அப்படின்னு சொல்லி கிடைக்கூடியதா இருக்குங்க. ஓகே, எகைன் ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேசர் டயக்ராம். ஸோ இப்போ நம்ம ஃபேசர் டயக்ராம் பார்த்தோம் இல்லைங்களா, ஸோ அதிலிருந்து எடுத்துக்கொண்டு வந்து நம்ம வோல்டேஜ் ரெகுலேஷன் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்னா V0 மைனஸ் V டிவைட் பை V0 பர்சன்டேஜ் ஆஃப் ரெகுலேஷனுக்கு. அப்போ V0 ஓட வேல்யூ என்ன வருங்க, I2 R02 cos theta பிளஸ் பிளஸ் ஆர் மைனஸ் என்ன இருக்குங்க I2 X02 sin theta divided by V02. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா லேக்கிங் பவர் ஃபேக்டருக்கு பிளஸ்னும் லீடிங் பவர் ஃபேக்டருக்கு மைனஸ்னும் நம்ம என்ன பண்ணிக்கணுங்க கன்சிடர் பண்ணிக்க வேண்டியதாக இருக்குங்க. ஓகே, இன் டேர்ம்ஸ் ஆஃப் பிரைமரியில் பார்க்குறப்போ என்ன பண்ணிக்கலாங்க
R01 X01 வரக்கூடியதா இருக்குங்க. ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா லேகிங் பவர் ஃபேக்டருக்கு வேல்யூ பிளஸ்னும் லீடிங் பவர் ஃபேக்டருக்கு வேல்யூ மைனஸ்னு மாறும். சார் இது எப்படிங்க சார் லேகிங்னா மைனஸ் தானே இருக்கும் அப்படின்னா இங்க ஆல்ரெடி ஃபார்முலாவில் மைனஸ் இருக்குனால மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ். ஸோ அகைன் மைனஸ் இருக்கனால மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ், பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ்னு வரக்கூடியதா இருக்குங்க. ஓகே, ஸோ அதான் வந்து இந்த இடத்துல வரக்கூடிய சேஞ்சஸ் இருக்கு. ஸோ நீங்க ஜஸ்ட் இதை ஞாபகம் வச்சுட்டீங்கன்னாவே போதும். ஸோ நம்ம வோல்டேஜ் ரெகுலேஷன்ஸ் வந்து கால்குலேட் பண்ணிக்க முடியுங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டாபிக் டிரான்ஸ்ஃபார்மர் எஃபிஷியன்சி. ஸோ டிரான்ஸ்ஃபார்மர் எஃபிஷியன்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம எப்படிங்க மோட்டர் ஜென்ரேட்டருக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்சி எவ்வளோன்னு சொல்லி ஃபைன் பண்ணுறோம். ஸோ நம்ம எவ்வளவு இன்புட் கொடுக்குறோம் அதுக்கு எவ்வளவு அவுட்புட் கிடைக்குது அதான் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் எஃபிஷியன்சி. த ரேஷியோ பிட்வீன் output divided by input into 100. So efficiency is equal to P output divided by P input into 100. So இப்போ P output divided by input நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா P output plus losses. So இதை வந்து நம்ம கிடைச்சிக்கிற அவுட்புட் பிளஸ் லாசஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா P input. ஸோ டிரான்ஸ்ஃபார்மர்ல என்னென்ன மாதிரி லாசஸ் அக்கறாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா காப்பர் லாஸ் அக்கறாகக்கூடியதா இருக்குங்க. நெக்ஸ்ட் ஹிஸ்டரிஸ் லாஸ், எடி கரண்ட் லாஸ். ஸோ இதெல்லாமே அக்கறாகக்கூடியதா இருக்குங்க. ஸோ ஹென்ஸ் நமக்கு இப்போ எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா Vs is cos theta divided by காப்பர் பவருக்கு வந்து PQ plus P core plus Vs is cos theta into 100% நமக்கு இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா லாசஸ் இன்க்ளூட் பண்ணுன டிரான்ஸ்ஃபார்மருடைய எஃபிஷியன்சிக்கான ஃபார்முலா. நெக்ஸ்ட் ஸோ இப்போ இந்த லாசஸ் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, ஸோ அதில் என்னென்ன லாஸ் இருக்கு எவ்வளவு ஏற்படும். ஸோ அயன் லாஸ் ஆர் காப்பர் கோர் லாஸ். ஸோ அயன் லாஸ் ஆர் கோர் லாஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்டரிஸ்னால ஏற்படக்கூடிய லாஸ் ஒன்று, தென் எடி கரண்ட்னால ஏற்படக்கூடிய லாஸ். ஸோ ஹிஸ்டரிஸ்னால ஏற்படக்கூடிய லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈட்டா பி பவர் 1.6 மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி இன்டு வி. ஸோ அதே மாதிரி எடி கரண்ட் லாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈட்டா பி ஸ்கொயர் மேக்ஸிமம் இன்டு ஃப்ரீக்வன்சி ஸ்கொயர் இன்டு டி ஸ்கொயர் வாட்ஸ். ஸோ இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாசஸ் இருக்கக்கூடியதாக இருக்குங்க. ஸோ இந்த ஃபார்முலாஸ் மட்டும் ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ காப்பர் லாஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஸ்கொயர் ஆர் லாஸ் தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐ ஸ்கொயர் ஆர் 1 பிளஸ் I2 ஸ்கொயர் R2 இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடியது பிரைமரி வோல்டேஜ் கரண்ட், செகண்டரி வோல்டேஜ் கரண்ட். ஸோ பிரைமரியில் ஒரு காப்பர் லாஸ் இருக்கும், செகண்டரியில் ஒரு காப்பர் லாஸ் இருக்கும். அது ரெண்டே ஆட் பண்ண முடிஞ்சுங்க. ஸோ இன்கேஸ் நம்ம ஈக்குவலன்ட் சர்க்யூட் வரைஞ்சிருக்கிறோம் அப்படின்னா R2 டேஷ் வந்து இருக்கக்கூடியதாக இருக்குங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸோ கண்டிஷன் ஃபார் மேக்ஸிமம் எஃபிஷியன்சி. ஸோ லாசஸ் என்னன்னு பார்த்துட்டோம், மேக்ஸிமம் எஃபிஷியன்சிக்கான கண்டிஷன். ஸோ மேக்ஸிமம் எஃபிஷியன்சிக்கான கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எப்போ காப்பர் லாஸ் ஈக்குவல் டு அயன் லாஸ் அப்படின்னு மீட் பண்ணுதோ அந்த கண்டிஷன்ல தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மேக்ஸிமம் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகக்கூடியதாக இருக்குங்க. ஸோ ஸோ வாட் இஸ் த மேக்ஸிமம் எஃபிஷியன்சி கண்டிஷன் ஃபார் மேக்ஸிமம் எஃபிஷியன்சி அப்படின்னா எப்போ காப்பர் லாஸும் அயன் லாஸும் ஈக்குவலா இருக்கோ அதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் எஃபிஷியன்சிக்கானது. ஓகே, ஸோ இந்த அவுட்புட் கரண்ட் மேக்ஸிமம் எஃபிஷியன்சில எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா I2 is equal to square root of Wi divided by R02 இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஓகே, ஸோ எப்போ டூ லாசஸ் ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபுல் லோட் இன்டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் அயன் லாஸ் டிவைடட் பை ஃபுல் லோட் காப்பர் லாஸ் இருந்துச்சு அப்படின்னா இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ ரெண்டு லோடு வந்து ஈக்குவலா இருக்கிறதுக்கு, தட் மீன்ஸ் ரெண்டு லாஸும் ஈக்குவலா இருக்கிறதுக்கான ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஸோ இப்போ லாஸ்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல் டே எஃபிஷியன்சி அப்படின்னா என்னன்னு பார்க்கலாங்க. ஸோ இப்போ ஆல் டே கமர்ஷியலா நம்ம எஃபிஷியன்சி எப்படி கால்குலேட் பண்ணுவோம், அவுட்புட் பை இன்புட் வாட்ஸ்ல கால்குலேட் பண்ணுவோங்க. ஸோ ஆல் டே எஃபிஷியன்சி வந்து பாத்தீங்க அப்படின்னா டிவைடட் பை கிலோ வாட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ண போறோங்க கால்குலேட் பண்ண போறோம். இதே மாதிரி அவுட்புட் இன் கிலோ வாட் டிவைடட் பை இன்புட் இன் கிலோ வாட்ஸ் போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கக்கூடியதா இருக்குங்க, எஃபிஷியன்சி கிடைக்கக்கூடியதா இருக்குங்க. ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் பத்தி பார்த்துட்டு வரோம். ஸோ டிஆர்பி டிஎன்இபி பாலிடெக்னிக் லெக்சர் ட்ரிபிள் பார்ட் ஸ்டடி மெட்டீரியல் பார்த்துட்டு வரோம். அதில் எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ் பார்ட் பார்க்குறோங்க. அதில் இப்போ நம்ம அப் டு டிரான்ஸ்ஃபார்மர்ல என்னென்ன டெஸ்டஸ் இருக்கு பிளஸ் வோல்டேஜ் ரெகுலேஷன்னா என்ன, எஃபிஷியன்சினா என்ன அப்படிங்கிற வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோங்க. ஸோ நம்ம அப்டேட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காம ப்ரெஸ் பண்ணிக்கங்க. ஏன்னா அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ்னுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு தவறாம கிடைக்கக்கூடியதா இருக்குங்க சார். ஸோ ஜஸ்ட் அந்த நோட்டிஃபிகேஷனுக்காக அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்த டாபிக் பார்க்கலாங்க. ஸோ அடுத்த டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 3 ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ இது ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்க்கல அப்படின்னா
ப்ரீவியஸ் வீடியோஸும் பார்த்துக்குங்க. தேங்க்யூ.